இப்ப ரப்சாக்கே அந்த ஜனங்களை நோக்கி சொல்றான், எசேக்கியா உங்களுடைய ராஜா உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து என்ன செஞ்சிட மாட்டான், தப்பிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை பாருங்க, கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். நீங்க ஒருவேளை கவலையில, ஒருவேளை நம்பிக்கையில சோர்ந்து, ஒருவேளை என்ன செய்வோம் என்று தெரியாதபடிக்கு சிக்கி தவிர்த்து நிற்பீர்கள் என்றால், உங்களை தப்பிக்கிற உங்கள் படிப்பு அல்ல, உங்கள் பதவி அல்ல, உங்கள் அழகு அல்ல, உங்கள் அறிவு அல்ல, உங்கள் சொத்து அல்ல, உங்களை தப்பிக்கிறது தேவன் என்பதை உறுதியாய் நம்புங்கள். அப்ப நம்மை ஒரு பாவத்திலிருந்து, ஒரு சாபத்திலிருந்து நம்மை தப்பிப்பது யார்? தேவன். ஒரு பாவத்தை நானும் செஞ்சிருவேன், ஆனா அந்த சூழலை தராதபடிக்கு தேவன் தான் நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், தப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒருத்தருக்கு லஞ்சம் வாங்க சூழல் கொடுக்கப்படும் பொழுது தேவன் அவனுடைய இருதயத்தில் பேசினால்தான் அவன் லஞ்சத்திலிருந்து என்ன செய்வான், வாங்காம இருப்பான். இல்லைன்னா உடனே என்ன செஞ்சிருவான், வாங்கிடுவான். ஒரு குற்றம் செய்ய எத்தனிக்கும் பொழுது அவன் தேவன் தடை பண்ணினாதான் அவன் குற்றம் செய்யாம என்ன செய்வான், இருப்பான். அப்ப தேவன் தான் நமக்கு சூழல்களை தராமல் நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேராக என்ன செய்கிறார், அழைத்து செல்கிறார். பரிசுத்தம் உள்ள தேவனை பரிசுத்தமாய்தான் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எல்லா பொய்யும் சொல்லி, எல்லா ஏமாத்தையும் செஞ்சு, எல்லா கலவையும் செஞ்சுட்டு தேவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு, கிறிஸ்தவன் தான் நீ செய்யறது அவ்வளவு அக்கிரமமா, அநியாயமும் பொய்யும் பெறட்டும் ஏமாத்து வேலைகள் அவ்வளவு செஞ்சுக்கிட்டு நான் பைபிளையும் தூக்கிட்டு வந்தவன தேவனுக்கு தெரியாதா என்ன? தெரியும், தெரியும், நிச்சயமாக தெரியும். நான் ஒரு இந்த இடத்துல நின்னாலும் என்னை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்படிப்பட்டவங்கிறதையும் ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்க என்ன எண்ணத்தோடு இருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார்.